வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினமணி செய்திகள் பகுதி 2 தான் பார்க்க போகிறோம். அமெரிக்க வரி சலுகை மற்றும் குடியேற்ற மசோதா நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இந்தியர்களுக்கு என்ன ஆதாயம்னு பார்த்தோம்னா, இந்தியர்கள் உள்ளிட்ட பிற நாட்டவர்கள் தங்கள் தாயகத்துக்கு அனுப்பும் பணத்துக்கு 1% வரி மட்டுமே விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5% வரி விதிச்சிருக்காங்க. ஸோ வெளிநாட்டில் உள்ளவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு அதிக அளவு பணம் அனுப்புவதில் இந்தியர்கள் தான் முதலிடத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அனுப்பிய தொகைன்னா $137.7 பில்லியன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா தாலிபான் அரசுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசுக்கு அங்கீகாரம் அளித்துள்ள முதல் நாடாக ரஷ்யா ஆகியுள்ளது. தாலிபான் ஆட்சியாளர்களால் நியமிக்கப்பட்ட புதிய தூதரை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அந்த அங்கீகாரத்தை ரஷ்ய அரசு வழங்கியுள்ளது. இது குறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில், தாலிபான் அரசை அங்கீகரிப்பதன் மூலம் ரஷ்யாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமான இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படும் என்று நம்பிக்கையை தெரிவித்துள்ளது. அடுத்து, விவசாயிகளின் வருவாயை பெருக்க ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம். ஸோ இந்த இயக்கம் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களை அளிப்பதில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் மற்றும் பயிர் வகைகள், சிறுதானியங்கள் பெரும் பங்காற்றுகின்றன. ஊட்டச்சத்து வழங்கும் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் உயர்த்தும் வகையில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பின்படி மக்களின் அன்றாட காய்கறி தேவைகளை நிறைவு செய்யவும் வீட்டு தோட்டங்களில் காய்கறிகள் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் விதமாக இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 15 லட்சம் காய்கறி விதை தொகுப்பு, 9 லட்சம் பழச்செடி தொகுப்புகள் வழங்கப்பட உள்ளன. இந்த தொகுப்புகளை 5 பயனாளிகளுக்கு அவர் வழங்கியிருக்கார். அடுத்து, காதர் மொஹிதீனுக்கு தகைசால் தமிழர் விருது. ஸோ இந்த விருதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக. ஸோ இந்திய அரசியல் பற்றிய ஆழமான புரிதலுடன் சமூக நல்லிணக்கத்துக்கான தனது வாழ்நாள் எல்லாம் உழைத்தவர் தான் இந்த KM காதர் மொஹிதீன். ஸோ நிகழாண்டுக்கான தகைசால் விருது அவருக்கு தான் வழங்கப்படுகிறது. 10 லட்சத்துக்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் அடங்கிய விருது சுதந்திர தின விழாவின் போது அவருக்கு தரப்படுவதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து, பெருங்கவிக்கோ வ.மு. சேதுராமன் காலமாயிட்டார்.